ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா சண்டே பிளாக்ஸு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க, வேலையே ஆரம்பித்தேன். எப்படின்னு ஆரம்பிக்கும் போது 10:30 ஆகிருக்குங்க. காலையிலே கிச்சன் பார்க்க சொல்ல செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. எல்லாமே அப்படியே எடுத்து அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு முட்டை எல்லா வேலையும் செஞ்சுட்டு தாங்க ஒரு முட்டை கிச்சன் க்ளீனிங் பண்ணிட்டு ஒரு வேலை முடியுன்ட்டு எல்லாமே சமைக்கும் போது அப்படியே தாங்க விடுங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே க்ளீனிங் வேலையும் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு சாப்பாட்டுக்கு அரிசி தாங்க ஊற வச்சேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது அரிசி ஊறணுங்க. அதனால் அதுக்கப்புறம் போயிட்டு வெங்காயம் தொளிக்கிட்டாங்க. பூண்டு வெங்காயம் எடுத்துட்டு உட்காந்து வெங்காயம் தொளிக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா சின்ன வெங்காயம்னாவே தொளிக்கும் போது கண்ணெல்லாம் பயங்கர எரியும் எனக்கெல்லாம். வெங்காயம் தொளிச்சு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு அதை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா இருக்குங்க, அது தாங்க போட்டேன் இன்றைக்கி. அது ஒரே மசாலா வந்துட்டு மட்டன் குழம்பு போடலாம், சிக்கன் குழம்பு போடலாங்க. வீட்டிலே அரைச்ச மசாலா. நான் இன்றைக்கி பொறுமையாக தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் நின்று பயங்கர வலிங்க. அதனாலே ஆனால் நான் வெயிட் போட்டதுனால என்னன்னு தெரியல, கால் பயங்கரமாக வலிக்குதுங்க. எப்பயுமே அதிகமாக என்னால் வேலையை செய்ய முடியல. ஒவ்வொருத்தர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, உங்களுக்கு தான் வியூவர்ஸே வரத்துல லைக்கும் வரத்துல இதுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க, நீங்கள் போடாமே இருக்கலாமே அப்படின்ட்டு. நானும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைக்காக யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவும் பார்க்க மாட்டேங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரியலங்க. என்றைக்காவது ஒரு நாள் மனசரிங்க நீங்களும் என்னோடய வீடியோ பார்க்கணுன்ட்டு எதிர்பார்க்குறீங்க. யார் என்ன சொன்னாலும் வீடியோ போடுறது மட்டும் கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டேங்க. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க. குழம்புக்கெல்லாம் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் மிக்ஸி போடணுங்க. மிக்ஸி வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேரிங்க. நாங்களும் அந்த அண்ணாக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது. அவர் தான் எப்பவுமே மிக்ஸி ரிப்பேர்னாக்கா வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போவார். அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, பட் ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, வரலங்க சரி பண்ணோம். அதை வெளியே இந்த மிக்ஸி தானே வச்சு ஓட்டணும், அதனால் இந்த மிக்ஸியை தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா சில்லிக்கும் குழம்புக்கும் ஒன்றாவே வெட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் சில்லிக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியலங்க, இந்த சிக்கனில் வந்துட்டு நாட்டுக்கோழினாவே சுத்தமாக பிடிக்காதுங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. பட் இருந்தாலுமே அது எனக்கு பிடிக்காது. பாய்லர் தாங்க ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமியார் திட்டு, பாய்லர் குழம்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்கள கொடுக்குறோம்ல, அதனால் கொடுக்காத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி தாங்க கொடுப்பாங்க எப்பவுமே. சிக்கனு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. சில்லிக்கு வேறு, குழம்புக்கு வேறன்ட்டு. அப்புறமா குக்கரெல்லாம் கழுவி வச்சுங்க. ஏன்னா சாப்பாடு வைக்கணும் இப்போ, அதனால் குக்கர் கழுவுறதுக்கு போட்டுருங்க. அது கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிட்டாங்க வந்தேன். நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். வீட்டில் வந்துட்டு சிக்கனுக்கு மட்டன் குழம்புக்கெல்லாம் மசாலா அதிகமாக போடவே கூடாதுங்க. எதுக்குமே போடவே கூடாதுங்க. இவங்களுக்கு போட்டால் யாருக்குமே பிடிக்காது. அதனால நான் போட்டு பாட்டிட்டேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் தாங்க போட்டேன். சிக்கன் கூடவே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க.
ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்ச சாந்து தாங்க ஊற்றிட்டு இருந்தேன். நான் இந்த வீடியோவில் எதுவுமே தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தான் நான் என்ன வேலை செய்யணும் அதுக்கு தகுந்த மாரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாந்தம் ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி, அப்புறம் உப்பு, பிளேட் போட்டு மூடி வச்சுட்டுங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் சீக்கிரமாக சிக்கனே வேகிறதில்லைங்க. நான் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது கேட்பேங்க, குக்கரில் தான் வைக்கட்டுமா அப்படின்ட்டு. அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. குக்கரில் வச்சா அவங்களுக்கு ஒத்து வரது இல்லைங்க, டேஸ்ட் ஒத்து வரதில்லை அப்படின்வாங்க. அதனாலே பாத்திரத்தில் தாங்க வைக்க குழம்பு. அவங்க சாப்பாடே பாத்திரத்தில் தான் வைக்க சொல்கிறாங்க. அது என்னால் தான் முடியறதில்லைங்க. நான் பாத்திரத்தில் எதனால் வைக்க மாட்டேன்னாக்கா, அது சாப்பாடு பாத்திரத்தில் நம்ம வச்சோம்னா அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அது பொங்கி பொங்கி மேலே வந்துடும். அதனாலேயே நான் பாத்திரத்தில் சாப்பாடு வைக்கவே மாட்டேங்க. அடுப்பில் சேர்த்துருந்தா கண்டிப்பாக நான் பாத்திரத்தில் தாங்க வைப்பேன். அரிசி கழுவி சாப்பாடை வச்சு முடிச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லிக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே இந்த மிளகா பொடி தாங்க போடுவேன் சில்லிக்கு. இதை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மொட்டு தாங்க போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனாலே நான் எப்போ சில்லி போட்டாலுமே இது ஒரு மிளகா பொடி மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நல்லாவே ஊறணுங்க சிக்கனை. பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருந்தேங்க ஒரு 1/2 மணி நேரம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இப்படி தாங்க தெரியும். கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இவ்வளோ வேலையில என் வீட்டுக்காரர் என் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கீழே எங்கள் மாமியார் காய் பறித்து வச்சுருக்காங்க எலுமிச்சக்காய் மரத்தில். அதை அவங்க ஊறுகாய் போடலான்னு பறித்து வச்சாங்க. இவங்க எனக்கு வேலை வைக்கலான்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நான் கட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது, அவங்களே உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சனு க்ளீனிங் வேலை தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொன்றா எடுத்து கழுவத்துக்கு போட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாம் கழுவத்துக்கு போட்டு ஃபஸ்ட்டு தொடக்கி தாங்க ஆரம்பித்தேன். நான் காலையிலே ஒரு வாட்டி சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க கவுண்டர் டாப்பெல்லாம். அதுக்கு தாங்க வெறும் துணியில் மட்டும் துடைச்சி விட்ருவேன். இப்போ துணியில் துடைச்சிட்டு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் ஒரு வேளை பாத்திரம் கழுவுனாக்கா சிங்க்கு பர்த்தியாக ஆகிடுங்க. எங்களது குட்டி ஃபேமிலி தாங்க, ரொம்ப ஆளுங்கள்லாம் இல்லை. நானும் என் வீட்டுக்காரி என் பசங்க 2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்கோம். இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் நான் வீடியோவில் அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. சப்போஸ் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து நான் அவங்கள தப்பாக நினைக்கிறேன்ட்டு அவங்க நினைக்கக்கூடாதுல்ல. எப்பவுமே நான் எதாக இருந்தாலும் எதிரிலே சொல்லிட்டு போயிடுவேங்க. அதை மறைமுகமாக நான் பேசவே மாட்டேன் யாரையுமே. அது எனக்கு அப்படி பேசினா பிடிக்காது. கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கூட க்ளீன் பண்ணவே இல்லைங்க. ஒரு வாரம் க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். ஏன்னா இருக்கிற வேலை சேர்த்தியே நேரம் சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கூடையில் வெங்காயம் வேறு தக்காளி வேறு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இங்கே வெயில் அதிகனால காய் அப்புறம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வைக்கவே முடியறதில்லைங்க. அதிலே வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு தேவையாக இருக்கிற காய்கறி எல்லாம் வாங்கி எங்கள் மாமியார் வீட்டில் ஃப்ரிட்ஜில் தங்க வச்சுட்டு வருவேன். எப்போ தேவையோ அப்போ மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு இல்லாதனால காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சோம்னாக்கா
2 நாள்ல எல்லாமே வாடி போகுது, இல்லை அழுகி போகுதுங்க. எல்லாமே எடுத்து கீழே தாங்க போடணும். அதே ஃப்ரிட்ஜு இருந்துச்சுனாக்கா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சா எப்படி ஒரு 10 நாள் ஆனாலும் அந்த காய்கறி கெடாதுங்க. அதனாலே எனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு தோணுதுங்க ரொம்ப நாள். ஏன்னா இருக்கிற பிரச்சனை என் வீட்டுக்காரர்கிட்ட நான் அது வேணும் இது வேணும் கேட்க முடியாதுல்ல. சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டில் சைலண்ட்டாக இருக்கிறேங்க. கண்டிப்பாக என்னாலையும் வாங்க முடியும். அதுக்கிட்ட ஒரு நேரம் நம்மளுக்கிட்ட வரணும்ல. அப்போ கண்டிப்பாக வாங்கலாங்க. எப்பயுமே நம்ம இதே இப்போ இருக்கிற மாதிரியே இருக்க முடியாதுல்ல. கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கும் நல்லது பண்ணுவாங்க. அப்படி நம்பிட்டு தாங்க மனசு தேடிட்டும் வாழ்ந்தாகணும். வெங்காயம் கூட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி வெளியே கொட்டிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சுட்டு இருந்தது. மல்லித்தலை கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேங்க கையில். நான் வந்துட்டு எப்பவுமே மல்லித்தலைகள்லாம் கத்தியில் கட் பண்ணவே மாட்டேங்க. கையில் தான். வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்னா வீடியோலாம் அப்படி தாங்க செய்வேன். வீடியோக்காகலாம் நான் தனியாக எதுவுமே பண்ண மாட்டேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சக்காய் கட் பண்ணி வச்சுருந்தாரு எங்கள் வீட்டுக்காரரு. அதுக்கு தாங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சேன். நாளைக்கு தாங்க ஊறுகாயை போடணும். எனக்கு ஊறுகாய் அவ்வளோவா போட தெரியாதுங்க. வீடியோவில் தான் பார்த்துட்டு போடலான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதேமாரி நான் ஊறுகாய் போடணும். வீட்டில் நம்ம ஊறுகாய் போட்டால் கடை டேஸ்ட்டே வரதில்லைங்க. அதனால எனக்கு ஊறுகாய் போடவே பிடிக்காதுங்க. என் வீட்டுக்காரருக்கு பர்சனலாக ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே புதுசாக ட்ரை பண்ணுவேன். அப்படியே டேஸ்ட்டே வரதில்லைங்க. நான் வந்துட்டு கடையில் தாங்க ஊறுகாய் வாங்கிட்டு வருவேன். எனக்கு கடை ஊறுகாய் தாங்க ரொம்ப பிடிக்கும். உப்பு போட்டு அந்த காய் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சில்லி போட ஆரம்பிச்சிட்டுங்க. சில்லி வந்துட்டு இந்த நாட்டுக்கோழிக்கும் அப்புறம் பாய்லருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பாய்லர் இருந்தால் கொஞ்சம் கலர் ஆச்சுன்னா இப்போதுங்க வெந்துடும். பட் இது வந்துட்டு ரொம்பவே கலர் ஆகலையும் விடணுங்க. அதுக்கப்புறம் தாங்க எடுப்பேன். நானும் இன்றைக்கி அப்படி தாங்க எடுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலே கறிவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சில்லியில் போட்டுட்டோம்னாக்கா அந்த வாசனை நல்லா இருக்குங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சமைச்சு முடிச்சிட்டேங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் சாப்பாடு தாங்க போட்டுட்டு இருந்தேன். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு பழைய நைட்டில் வீடியோ போடுறீங்களான்னு யாருமே கேட்காதீங்க. ஒரு சிலர் ஒவ்வொருத்தர் கேட்குறீங்க. அதே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பட் என்கிட்ட இருக்கிறதுக்காக நான் போட முடியும். என்கிட்ட இல்லை, அதனால் யாருக்கிட்டையும் கேட்க முடியாதில்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாங்க நம்ம வீடியோவே போட முடியும். தயவு செஞ்சு ப்ளீஸ் யாருமே அப்படி கேட்காதீங்க. நான் நினைப்பேங்க சாரீ கட்டி வீடியோ போடலான்ட்டு. பட் ஆனால் என்னால் அந்த டைம் இருக்கிறது இல்லைங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் தலை கூட வாரி இருக்க மாட்டேன். அப்படியே தான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே. தலை கூட வாரத்துக்கு நேரம் இருக்காதுங்க. காலையில் ஏஞ்சதுலேருந்து அந்த 10 நிமிஷம் தலைவாரி எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த 10 நிமிஷம் வேறு ஏதாவது வேலை செய்யலான்ட்டு நினைப்பேங்க. அதனால தாங்க இன்றைக்கி அப்படியே தலை கூட வராமல் இருந்தேன். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. மித்துக்குட்டி வந்துட்டு கட்டிலில் விளையாடிக்கிட்டே தூங்கியிருக்கான். ஸோ இன்றைக்கி சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவனை எழுப்பி இதுக்கப்புறம் தாங்க சாப்பாடே ஊட்டணும். ஸோ நானும் போய் சாப்பிட்றேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா மழையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மழை மூடுமா அப்படியே இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ நேரத்துக்கு மழை விடணும்னு தெரியாதுங்க. ப்ளீஸ் முடிஞ்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.